ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான இந்த மாதத்தில் நல்ல பலன்கள் இருக்குது, கிரகங்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதிலிருந்து மீள்வதற்கான இறை வழிபாடு என்ன, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருக்கார் இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கே ஏற்கனவே குரு பகவான் இருக்கார். முதல்ல உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு ராசியில் இருக்கிறது உங்களை அறியாத இறை அருள் உங்களுக்கு இருக்குது. தெய்வ பலம் மனோபலம் இது உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு போகிறது. 2ஆம் இடம்னா நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் இதெல்லாம் தான். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மணி ரொட்டேஷன் இந்த மாதம் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் யாரெல்லாம் நகை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, வாங்கிறதுக்கான வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக நல்ல வருமானம் ஏர்னிங் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்த எப்பயுமே நீங்கள் தெரிஞ்சுங்க, உங்களுடைய ராசிநாதன் யாரோ அவர் தான் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சுக்கிர பகவான். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வருவார்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு ஜாப் இருக்கான்னா கண்டிப்பாக வேலை இருக்குது. வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் உங்களுடைய சர்வீஸில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, பெரிய லெவலில் ஒரு எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும், போனஸ் வேணும், அரியர்ஸ் வேணும், வராமல் இருக்குது, வருமா அப்படிங்கிறவங்களுக்கு வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் வேலையில் நீங்கள் ரொம்ப 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 எஃபர்ட் எடுத்து பண்ணணும், இது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 6ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கார், குருவுடைய பார்வை இருக்குது, வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருங்க, எனி அதர் அஃபிட்டட் கன்சர்னில் இருங்க, எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள். ஆக குரு சுக்கிரன் உங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு கிரகங்கள் இருக்காங்க.